இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனாய கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் நாம் இந்த நாளின் மேன்மையை குறித்து, இந்த நாளுக்குரிய விசேஷத்தை குறித்து, வல்லமையுள்ள தேவனுடைய மகிமையை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனால் அதை குறித்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்களேன். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருந்தது, அதன்படியே நடந்தது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சமயத்துல 40 நாள் எல்லாருக்கும் ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். அதன் பிறகு அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நடக்குதுன்னா, அங்க எல்லா சீஷர்களும் அங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அந்த இடத்துல பார்க்குறோம். அந்த இடத்துல எல்லா சீஷரும் இருக்காங்க. அவங்க அந்த சீஷர்கள்லாம் என்ன நடக்குதுன்னா, எல்லா வானத்தையே அப்படியே மேலேயே பார்க்குறாங்க ஆண்டவர் போகிறத. எவ்வளோ மகிமையான ஒரு நாள்! ஆண்டவரை உடைய மகத்துவமான அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அவங்க சீஷர்கள் கண்ணால் பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பக்கம் வருத்தமும் இருந்திருக்கும், ஆண்டவர் நம்மளை விட்டு போகிறாரேன்ட்டுன்னு. ஒரு பக்கம் ஒரே வியப்பாகவும் இருந்திருக்கும், ஒரே ஆச்சரியமாக கூட இருந்திருக்கும். இது எப்படி நடக்குது, இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கூட அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய மகிமையை அவங்க பார்த்து கொண்டே இருக்காங்க. இந்த காரியத்தை அவங்க பார்க்கறது, வானத்திலேருந்து அந்த தேவ தூதன் 2 பேர் அவங்க என்ன செய்கிறாங்களாம், அந்த இதை வந்து பாருங்களேன், எப்படி அதுக்கு அந்த 1:10 பாருங்களேன். அப்போஸ்தலர் 1:10 வாசிங்களேன். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களாகவே வந்து நின்று, அவங்க அருகே ஒரு தேவ தூதன் 2 பேர் வந்து நிற்கிறாங்க. நின்று சொல்கிறாங்க, நீங்கள் வானத்தையே பார்த்துட்டு இருக்கீங்களே, ஆனால் எங்கள் வானத்தையே பார்க்கும்போது இப்போ இந்த தேவதூதன் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, இவர் எப்படி போகிறாரோ அவர் அப்படியே திரும்பி வரப்போகிறாரு. இப்போ 2 காரியம் அந்த இடத்துல நடக்கு. ஒன்று, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுது. இன்னொன்று, அவர் மகத்துவமான இன்னொரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருல்ல, அது என்ன வாக்குத்தத்தம்? அவர் எப்படி போறாரோ அப்படியே வருவேன்னு சொல்லியிருக்கார். 2வது வருகையை குறித்து காரியங்கள் அதுதான் கூட நம்ம கூட பார்க்குறோம்ல. அந்த மத்தேயோட 24வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதே மாதிரி அந்த 6லயும் நம்ம பார்க்குறோம், யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. ஆனால் இவைகள் எல்லாம் சம்பிக்க வேண்டியது அப்படி சொல்கிறேன். ஆனால் 24:3 நம்ம பார்க்குறோம், இந்த காரியத்தை குறித்து சீஷர்களே கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து. அப்போ தான் ஆண்டவர் சீஷர் வந்து கேட்கும்போது தான் இயேசு கிறிஸ்து வந்து என்னெல்லாம் நடக்க போகிற காரியத்தை 2வது வருகையில் ஆண்டவர் வரும்பொழுது என்னெல்லாம் நடக்கும் அந்த காரியத்தை குறித்தும் சொல்லப்படும். அதுதான் பாருங்களேன், ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். வருகையுடைய அடையாளத்தை சீஷர்கள் எப்போ கேட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே அவரிடத்திலே கேட்குறாங்க. அதுக்கு அவரும்
என்னென்ன அடையாளங்களா நடக்கும், எப்படி இருக்கும், அதை தொடர்ந்து அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம். 24வது வசனம் கூட, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்ப இதெல்லாமே இயேசு சுவாமி முதலே சொல்லிட்டார், என்னென்ன நடக்கும், எப்படி அவருடைய வருகைக்கு முன்னாடி இருக்கும்னு. ஆனா இந்த காரியத்தை 2வது வருகையை குறித்து ஏசப்பா சொல்றாரு. இப்போ ஏசப்பா என்ன செய்யறாரு, பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது வானத்துல எடுத்துக்கொள்ளப்படும் சீஷர்கள்லாம் பார்க்கறாங்க. அப்போ அவங்க கிட்ட அந்த தேவ தூதன் சொல்றார். தேவ தூதன் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க பார்க்கறீங்களே, அவர் மறுபடியும் வரப்போறாரு. 2 ஆச்சரியமான காரியம். நம்ம இன்னைக்கு உலகில நம்ம என்ன பார்க்குறோன்னா, எல்லாரும் ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உயிர் தெழுந்தாச்சு, அவருடைய வல்லமை. ஆனால் உயிர் தெழுந்த இயேசுவை மறுபடியும் வரப்போறான்றது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. நம்ம ரிசரக்ஷனை கேட்கும் போதே இவ்வளோ பெரிய மகிழ்ச்சினா, அவர் மீண்டும் வரப்போறாருன்னு சொல்றாரு. அப்போ வரப்போற இந்த ஏசப்பாவை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் காணப்படுது, நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் திருப்பியும் வரப்போறான்ற ஆண்டவரை சந்திக்கணும்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. அவரை பார்க்கலாம். இன்றைக்கு அவர் ஜீவித்திருக்கார். அப்போ அவரை பார்க்கணும். இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுடைய பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவனை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும்ல. கண்டிப்பா நமக்குள்ள ஒரு ஆசை இருக்குதான். அவர் எப்போ வருவாரு? அவ்வளவு அழகான ஒரு எக்ஸாம்பிள் அது. நம்ம என்ன கொண்டாடிட்டு இருக்கோம்னா, இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்துட்டார். அவர் மகிமையின் ராஜா, அவர் உயிர்த்தெழுந்தாரு. அது சீஷர்கள்லாம் பார்த்தாங்களே. அப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு பாருங்களேன். நம்மளா அவங்க கிட்ட இல்லை அவர் மறுபடியும் வரப்போறார். அப்போதான் என்ன ஆகும்னா, வெளிப்படுத்தின விஷயத்துல பார்க்குறோம். நம்ம 1வது அதிகாரம் 7வது வசனம், அதை வாசிங்களேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். பாத்தீங்களா? அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, சொல்லிட்டாரு. இதெல்லாம் மரித்தவங்களாம் எந்திரிக்க தான் போறாங்க, குத்துனவங்களும் பார்க்க தான் போறாங்க. அவ்வளோ மகத்துவமான ராஜாதி ராஜா அவரு, வல்லமை உள்ள தேவன். அவரை குத்துனவங்க சிலுவையில் அரைஞ்சவங்க எல்லாரும். ஆமா. அப்போ அப்படிப்பட்டவங்க கூட எல்லாருமே அவரை பார்ப்பாங்கன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட சமயத்தில் பாருங்களேன், இயேசு சுவாமிய இந்த ஜனங்கள் பாடுபட்டு பாவத்தில் வாழ்ந்து அப்படிப்பட்டு மறிச்சவங்களும் இருக்காங்க. அதே போல ஆண்டவருக்காக பயபக்தியோடு பரிசுத்தமா வாழ்ந்த ஜனங்களும் இருக்காங்க. அப்ப எல்லாருமே என்ன செய்வாங்க? ஒரு நாள் மறிக்க தான் போறாங்க. இல்லை ஆண்டவருடைய வருகையில அவங்கள வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நாட்கள்ல ஆண்டவரோடு கூட போக எப்படியா இருந்தாலும் ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது இல்லையா? ஆயத்தம் தேவைப்படுகிறது. அப்ப என்ன நடக்குதுன்னா, இயேசு சுவாமியை எப்படி போனாரோ அவர் எப்படி வருவேன்னு சொல்லி தேவ தூதர்களும் சொல்றாங்க இல்லையா? எவ்வளோ அருமையான ஒரு தேவனுடைய மகத்துவத்தை நம்ம பார்க்குறோம் இதுல. இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு நம்ம கொண்டாடுகிறது இயேசு சுவாமி உயிர் தெழுந்து விட்டார், சந்தோஷம், மகிழ்ச்சி தான். ஆனால் வரப்போற இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அன்னைக்கு சீஷர்கள் எல்லாம் இயேசு சுவாமியோடு கூட இருந்ததுனால தான் அவர் மரிச்சு 40 நாள் காட்சி கொடுத்து அவங்க சீஷர்கள்லாம் பார்க்கத்தக்கதாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதே போல நம்ம ஆண்டவர் வரும்பொழுது நம்ம அவரை பார்ப்போமா? நம்ம அவரை பார்ப்போம்னா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லை? அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா? இதுதான் இந்த ஈஸ்டர், இந்த இயேசு சுவாமியோட உயிர் தெழுந்த நாள்ல நம்ம தியானிக்கணும்னு சொல்லி விரும்பினா, அவர் உயிர் தெழுந்துட்டார். நம்ம உயிர் தெழுந்த இயேசு வரப்போறேன்னார அவரை பார்க்க ஒரு சான்ஸ் இருக்க, அவரை பார்க்க போறோமே, அதுக்கு நம்ம என்ன ஆயத்தமா இருக்கு? அது யோசிக்கவே ஒரு பெரிய சந்தோஷம்.
அதான் பார்க்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குல்ல. ஆனால் அவரை பார்க்க நம்ம என்ன ஆயத்தமா இருக்கிறோமா, இதை நம்ம யோசிக்க வேண்டும். 2 இடத்துல எவ்வளோ இயேசு இருந்தபோது சொல்றாரு, இயேசு அந்த எடுத்துக்கொள்ளப்படும் போது தேவ தூதர்களும் அதை சொல்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ இந்த இயேசு சுவாமி எப்படி வரப்போறாருன்னா, அந்த 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16 17 வாசிங்களேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தரோட இருக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசு, ஏசப்பா ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாரு மகிழ்ந்து களி கூறுறோம். ஆனா அவருடைய 2வது வருகையில அவர் நம்மளை அவர் கூட்டிட்டு போவார்னா அவரோட கூடயே இருப்போம். ஆமென். அவர் கூடயே இருக்க முடியும். ஹல்லேலூயா. இது இது தேவனுடைய வானம் பூமின்னா ஒருவேளை ஒளிந்து போகலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அவர் எதை சொல்றாரோ அதுபடிதான் எல்லா காரியங்களும் நடக்குது. வேதத்துல ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்களையும் நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்போ இந்த அடையாளங்கள்லாம் நம்ம பார்க்குற அடையாளங்களை நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். எஸ் சுவாமி சொன்ன அத்தனை காரியங்களும் பூமி அதிர்ச்சி வருன்றாரு. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவுடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பார்த்தீங்களா? அப்போ பஞ்சம் வந்துடுது, ராஜ்யத்துக்கு ராஜ்யமா எழும்புற விரோதமான காரியங்கள், போராட்டங்கள் வருகிறது, கொள்ளை நோய் வருது, எல்லாமே வந்துருச்சு. பார்த்தீங்களா? அப்போ இன்னொன்று கூட வருது பாருங்களேன். அந்த கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிப்பாங்களாம். அப்போ இவ்வளோ பெரிய காரியமோ எல்லாமே ஆண்டவர் சொன்ன காரியங்களை வெளிப்படுத்தின விஷயத்துல ஒவ்வொரு முத்திரையா உடையும் போது என்னென்ன நடக்கும்னு கூட பார்க்குறோம். அதுல இந்த மாதிரி காரியங்கள் போட்டிருக்கு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இனி வரும் நாட்கள்ல இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவருடைய வருகையுடைய அடையாளமாக தீவிரமாக வரப்போகுது. இதுதான் இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு இல்லையா. ஆண்டவர் கொடுத்து சொன்ன காரியங்கள் இல்லையா. நம்ம கொடுத்த வாக்கு தத்தமே என்ன கொடுத்தோம், எச்சரிக்கையா இருங்க, விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படிதான் நம்ம கொடுத்துடணும். அப்ப இந்த ஆண்டவர் நமக்கு ஜாக்கிரதையா தான் இருக்க சொல்ற. இந்த ஆண்டு மட்டும் இல்ல, இனி வரும் எல்லா நாட்களையும் எல்லா ஆண்டிலையும் ஆண்டோடைய வருகை அதிகமா தோன்ற பிரச்சனை போராட்டத்தில் வரும். அப்போ அதுல நம்ம ஆண்டவரை பார்க்கணும்னா நம்ம ஆண்டவரை சார்ந்து பரிசுத்தமா இந்த உலகத்துல நம்ம வாழணும் இல்லையா. அப்போ உயிர்த்தெழுந்த தேவன் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். அவர் என்னத்துக்கு வந்தார்? அவர் பரிசுத்தமா தூய ரத்தத்தை சிந்ததால வந்தாரு இயேசு கிறிஸ்து இல்லையா. பரிசுத்தமா தூய ரத்தத்தை சிந்த வந்தார். அப்ப அந்த தூய ரத்தத்தை சிந்த வந்த இயேசப்பாவுடைய அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் எதுக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக. அப்போ நம்மளுடைய பாவத்திற்காக அவர் ரத்தத்தை சிந்தி பிதாவின் சித்தத்தை முடிச்சு அவர் ஜெயம் எடுத்தவராக அவர் பரலோக ராஜ்யத்திற்கு போயிட்டார். ஹல்லேலூயா. அதே போல மீண்டும் வருவேன்னு சொல்லியிருக்கார். ஆமென். அப்ப இந்த ரத்தத்தால கழுவப்பட்டாதான் அவருடைய வருகையில நம்மளே காணப்பட முடியும். ஆமென். அப்போ அவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைய ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் இயேசு இந்த நாள்ல உயிர்த்தெழுந்தார் என்று சந்தோஷத்தோடு கொண்டாடுவது அப்படி அல்ல. நம்முடைய ஆத்துமாவில் தினமும் உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையை நம்ம பெற்றவர்களாக இருக்கணும். இயேசு அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும், நம்மோடு கூட இருக்கணும். அவருடைய மகிமையை அவர் எப்படி போனாரோ வருவேன்னு சொன்னார், அந்த மகிமையின் மகத்துவத்தை நம்ம தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதை எதிர்பார்த்து அந்த வல்லமையை தேவனிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சியோடு இருக்க ஏன்னா வேத வசனம் அப்படிதான் சொல்கிறது. பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்க. ஆத்துமா உயிரடைய தினமும்
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய ஆத்மாவுல கிரியை செய்யக்கூடியவராக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள பாவம் வராதபடி, கரைகள் வராதபடி அவர் இரத்தத்தால தோய்க்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தானே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறோம் என்ற அர்த்தமா. ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லு, மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உன்னுடன் கூட இருக்கிறேன். அதான் மரித்தேன் சதா காலமும் ஒரு உயிரோடு இருக்கிறேன். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதே இல்ல. எவ்வளவு பாக்கியம் இல்லையா? அதுதான் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 3:11 அப்படிதான் சொல்கிறது. அது என்ன வார்த்தை என்றால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டேரு. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? அந்த கிரீடத்தை பற்றி கொண்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, முதலாவது நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிக்கப்பட்ட சமயத்துல நமக்கு ஆண்டவர் கிரீடமாக அவருடைய இரத்தத்தால கழுவி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். இப்போ இந்த ரட்சிப்பின் கிரீடத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் வரப்போறார். அவருடைய மகிமையை நம்ம பார்க்கணும்னா, அவரோடு கூட உறவாடணும்னா, அவருடைய வல்லமையால் நம்ம நிரப்பப்படணும்னா, அந்த ரட்சிப்பை நம்ம இழந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, அதுலதான் பாருங்க, யோவான் 14:2 வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார்ன்ற சந்தோஷத்துல இருக்கோம். ஆனா ஏசப்பா ஏன் போனாரு? எதுக்காக? எல்லாம் நமக்காக. நம்ம மேல எவ்வளவு அன்பு பாருங்களேன், எவ்வளவு பாசம் பாருங்களேன், எவ்வளவு இரக்கம் தயவு பாருங்களேன், சொல்றாரு பாருங்களேன். அதுக்கு முந்தையே சொல்லிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படிலாம் அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா நான் முதலே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நான் இப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா வாசஸ்தலம் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவரை நேசிச்சு ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழும்போது ரட்சிப்பிலே நிலைத்து நிற்கும் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கார். அதெல்லாம் ரெடியான உடனே நான் மறுபடியும் வருவேன், வந்து உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? ஆண்டவரே வருவாராம், அவரே ஆயத்தம் பண்றாரு. எல்லாம் பாருங்க, அவர் தான் வந்தாரு, அவர் தான் ரத்தம் சிந்தினாரு, அவர் தான் நம்மளை மீட்டு எடுத்து அன்பு காட்டினாரு. மறுபடியும் அவர் சொல்றாரு, மறுபடியும் நான் வருவேன். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஏன் இந்த கொஞ்ச கால பாடுக்காக ஏன் இவ்வளவு கலங்கி சோர்ந்து போய் இருக்கீங்க? ஏன் துக்கத்தோடு இருக்கீங்க? அதனால எப்பொழுது ஏசப்பா சொல்ற வார்த்தை, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களை கனப்படுத்துவேன். உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பேன், உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பேன். இப்படிப்பட்ட ராஜாதி ராஜா நம்மோடு இருக்கும்போது, நம்முடைய ஆத்துமாவை உயிரடைய செய்கிற கர்த்தரை நம்மோடு இருக்கும்போது, நம்மளை ஆற்றி தேற்றிக்கூடிய தேவன் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? நமக்கு என்ன கவலை? எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்து கொள்வார். எவ்வளவு அழகா அவர் பரலோகத்துல அவர் வந்து கூட்டிட்டு போற அளவுக்கு நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணக்கூடியவராய் இருப்பாரானா, இந்த உலகத்துல நம்மளை பராமரிக்காம இருப்பாரா? நமக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்காம இருப்பாரா? நம்மளை பரிசுத்தமாக வாழ கிருபை தராமல் இருப்பாரா? சத்தியத்தின்படி வாழ நம்மளை வழி நடத்தாமல் இருப்பாரா? அவரை சார்ந்து வாழ்ந்து பாருங்களேன். அதுல இருக்கிற மகிழ்ச்சி, அதுல இருக்கிற சந்தோஷம், இந்த உலகத்தையே நம்ம திரும்பி பார்க்கணும்னே தோணவே தோணும். உலகத்துக்குள்ள நம்ம போக போக தான் நமக்கு இருள் சமாதானமே இருக்காது. பாதாளம், நரகம் ஒன்று உண்டு, பரலோகம் ஒன்று உண்டு, அதுக்குதான் வாசத்தலம். அழைத்து செல்வார். தேவாதி தேவன் அவர் ராஜாதி ராஜா. இப்படிப்பட்ட அக்னி கடல்ல போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஜீவனையை கொடுத்து
ஜெயம் எடுத்து நம்மளை பிள்ளையாக நம்மளை மாற்றி வைத்திருக்கிறாரு. ஹalleluya. இந்த பாதாளத்துக்குள்ள போக பிசாசின் தந்திராது இடம் கொடுக்காதீங்க. சமாதானமா இன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுனீங்களா? ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவது என்ன? ஆண்டவரோடு இசப்பா என்னோடு இருக்கீங்களாப்பா, நீங்க சீக்கிரம் வரப்போறீங்களே, இந்த சந்தோஷத்தை நினைச்சு ஆண்டவர் துதிங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க, ஆமென், இசப்பா கனப்படுத்துங்க, ஆமென், அவரை மகிழ்ந்து களி கூறுங்க. ஹalleluya. அவர் உள்ளமும் குளிரும். என் மகன் என்னுடைய வருகைக்காக என்னை பார்க்க எவ்வளவு அவளோடு காத்திருக்காங்க. அவங்களை நம்மளை நினைக்கும் போது அவர் உள்ளம் பூரிக்கும், ஆமென், சந்தோஷத்தால் நிறைவும். உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க கண்ணீரை துடைப்பார். நிச்சயமா உங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் வரும் இல்லையா? ஆமென். தேவ சமாதானம், கண்டிப்பா தேவ சந்தோஷம் வரும், நிச்சயமாகவே வரும். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. பாருங்க, அதே இதுல நம்ம இன்னொரு காரியத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த வரும்பொழுது ஆண்டவர் இந்த பழைய உலகத்தின்படி நம்ம வாழ்ற வாழ்க்கையில புதிய வாழ்க்கை தான். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ பழைய வாழ்க்கையே இல்லை, எல்லாம் புதுசு, எல்லாம் புதிதா மாறினேன்னு வேதவசனம் சொல்கிறது. ஆகையால இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிங்க. எல்லாம் பாவத்தை எல்லாம் வெறுத்து, அக்கிரமத்தை வெறுத்து, சாபத்திலிருந்து கடவுளை விடுதலை ஆக்கினார்ல, அவரையே சார்ந்து கொள்ளுங்க, அவரையே சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தால் அது காத்திருங்க, அது இனி தாமதிப்பது இல்ல. ஆமென். வருவார், இனி தாமதிப்பது இல்ல. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் இல்லையா? ஆமென். அவர் இனி தாமதிக்கவே மாட்டார். ஹalleluya. அவருடைய வருகை ஆச்சரியமாக தான் இருக்க போகிறார். அறியாத நேரத்தில், தெரியாத நேரத்தில் அவர் வரப்போகிறார். ஹalleluya, ஹalleluya. அன்னைக்கு கூட பாருங்களேன், அன்னைக்கு அவ்வளவு சீஷர்கள்லாம் அவங்க ஆண்டவரை பார்த்திருக்காங்க, போனதெல்லாம் பார்த்திருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க ஏசப்பாவுடைய பிறகு இவங்க தான் ஊழியம் செய்யறாங்க. அப்ப இவங்க ஊழியம் செய்யும் போது இந்த ஏசப்பா எப்படி போனாருன்னு அவங்க அறிவிச்சிருப்பாங்க. கண்டிப்பா. அதனாலதான் நம்ம படிக்கிறோம், அந்த வார்த்தைகள்லாம் படிக்கிறோம். பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்லை, அப்ப உண்மையா பார்த்து எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்லை. அப்ப பாருங்களேன், அப்ப எல்லார்கிட்டும் சொன்னாலும் கூட அது யாருக்கு உள்ளத்துல எல்லாம் போது? அது தேவன் மேல அன்பு வைத்து தெரிந்தவங்க புரிந்தவர்களுக்குள்ள ஆவியான அவங்க மேல கிருபை இருந்துச்சுன்னா அவங்க உள்ளத்துக்குள்ளலாம் போது அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். நிறைய பேருக்கு அந்த கிருபை கிடைக்கல பாரு, நிறைய பேருக்கு கிருபை கிடைக்க மாட்டேன். ஆண்டவரை பத்தி தெரிஞ்சோம், இது சொல்லப்பட்டா இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இப்படி இருக்குமா, ஆண்டவர் உயிர் தெழுந்தாரா, ஆண்டவர் வரப்போறாரா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அவர் ஜீவனுள்ள வார்த்தை இல்ல, மகிமையின் ராஜா இல்ல. கூடயே இருந்த சீஷர்கள் சொன்னாலும் நம்பாத உலகமாக இன்னைக்கு இன்னும் இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சாரா நம்ப மாட்டாங்க, ஒரு சார் நம்புறதே இல்லை. ஆனால் நம்பினாலும் நம்பாட்டியும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். நம்பினாலும் நம்பாட்டியும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹalleluya. இதுல மாற்றமே இல்லை. எப்படி போனாரோ இன்னைக்கு எப்படி சந்தோஷமா அவருடைய உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ, நம்ம கொண்டாடுற இதே நாள் ஒரு நாள் நம்மளே அவர் நம்ம பரிசுத்தமா காத்து வாழ்வோமானா அவரை பார்த்து சந்தோஷம், இந்த சந்தோஷத்தை காட்டி பல மடங்கு சந்தோஷமான ஒரு நாள் இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷத்தை நீங்க எங்க அனுபவிக்க முடியும்னா, இந்த உலகத்துல டைரக்டா பார்க்கிற அனுபவம் நம்ம தேவ பிரசன்னத்துல ஜெபத்துலதான். அவருக்காக காத்திருந்து ஜெபிக்கும் போது, தேவ வசனத்தை வாசிக்கும் போது நிச்சயமாகவே அவரை நீங்க உணர முடியும், அவரை தெரிஞ்சு கொள்ள முடியும், அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். ஆனா ஒரு நாள் அவர் சீக்கிரம் வரப்போகிறார், முகமுமா பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆகையால் உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆகையால் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வசனத்தை வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் இந்த ரெசரக்ஷன் டே அன்னைக்கு நான் சொல்றேன், எப்படி
ஆண்டவர் மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு அவரை எழுந்திருப்பான்னு சொன்னாங்க. நிறைய பேர் அதை நம்பல, ஆனால் அது நடந்தது. இப்போ மறுபடியும் வர்றேன்னு சொல்றவர் அவங்கவுங்க கிரியைகளுக்கு தக்கதாக தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிளஸிங் இல்லை. யாரெல்லாம் அது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை சோதித்து அறியக்கூடியவரா இருக்கார். அப்போ எவ்வளோ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம என்ன செய்யணுமா? அவன் கிரியைகளுக்கு தக்கதாக நமக்கு அவர் கொண்டு வருகிற அந்த பலன் இருக்கு, நன்மைகள் இருக்கு. அதை நம்ம பெற்று அனுபவிக்கணும்னா இந்த நம்ம கிரியையில் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த ரெசரக்ஷன் டேயில் இது ஒரு நாளில் அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்கிற காரியம் இல்லை. இது அனுதினமும் நமக்காக என் ஏசப்பா எனக்காக மரித்து எனக்காக வாழ்ந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு, வரப்போறாரு. இந்த கிருபையும் இந்த ரட்சிப்பையும் எனக்கு கொடுத்தாரு, நான் இழந்துட மாட்டேன். இன்னும் வளர கிருபை கேட்பேன், இன்னும் அவர் வல்லமையை கேட்பேன், இன்னும் அவர் ஜீவனில் வார்த்தையை கேட்பேன், நான் விட மாட்டேன் சொல்லி அனுதினமும் இந்த சந்தோஷத்துக்குள்ள வாங்க. இந்த ரிசரக்ஷன் தேவனுடைய மகிமைக்குள்ள வாங்க. இந்த தேவனை ருசி பாருங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் இல்லையா? கர்த்தருடைய கிருபை பெரிதான கிருபை இந்த ரிசரக்ஷன் டேல ஒவ்வொரு வேலை வருவதாக இல்லை. கர்த்தர் தான் ஒவ்வொரு வரையும் ஆண்டவருக்குள்ள பலனடைய செய்வாராக, எழும்ப செய்வாராக, பிரகாசிக்க செய்வாராக. இதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆகையால் இன்னைக்கு இந்த ரிசரக்ஷன் டேல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் உலகத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து இந்த தேவனை ருசி பார்ப்பதில்லை. அனுதினமும் அவனுடைய வருகை சமயம் ஆயிடுச்சு. எனக்கு அர்ப்பணிப்பீங்களா? இதுக்காக எனக்கு ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறோம். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா இந்த ரெசரக்ஷன் டே. இதை உணர்ந்தவங்களா இன்னைக்கு அர்ப்பணிங்களா? இன்னைக்கே சுகமளிக்கிற வல்லம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். யாரெல்லாம் இந்த அற்புதமான தேவனை ருசி பார்க்க விரும்புகிறீங்களோ எல்லா கட்டும் உடையும் இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் உண்டாகும். போராடுகிற ஆவிகள் நிர்மூலமாகும் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. அற்புத வல்லமை, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ள உங்களுக்கு எந்த விதத்துல தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதமும் விடுதலை வேணும் நீங்க கேட்பீங்கன்னா இன்னைக்கு கிடைக்கும். பாவத்துல இருந்து உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. சாபக்கட்டு பாவக்கட்டு நீங்க அறிக்கை செய்யுங்க. உங்க பாவத்துல அறிக்கை செய்யுங்க. ஜெபிக்க போறோம். விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாள் பாக்கிய நிறைந்த நாள். இந்த நாள் ஒவ்வொரு ஆத்மா சாத்தானின் தலையை நசுக்கி உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை அப்படிப்பட்டவர்கள் மேல இன்னைக்கு இறங்குவதாகப்பா. ஜெயம் உண்டாகும். இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை அறிவிங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஜெபிங்க. இந்த ஜெபத்துல கலந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றம் வரும். உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். ஆமென். உங்க குடும்ப உயிர்த்தெழுந்த தேவனை இன்னைக்கு கொண்டாடுவீங்கன்னா அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க. நீங்க பெரிய விடுதலை பார்க்க முடியும். உங்க ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, உம்மை அறிந்தும் உம்மை விட்டு விலகி இருப்பவர்கள் அப்பா, இன்னும் உம்மை அறியாதவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனாய் கர்த்தர் தாமே பிரத்யட்சமாக வெளிப்பட்டு ஆண்டவரே உண்மையே அவர்கள் தொடர்ந்து உண்மையே ஆண்டவரே அவர்கள் பற்றி கொள்ளத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் அதற்குரிய எல்லா தடைகளும் நீர் எடுத்து போட்டு அப்பா அவர்களை உம்மண்டையில் ஆண்டவரே சுவாமி நீர் இழுத்துக் கொள்வீராக. ஆமென். அப்பா, பக்தன் பாடினது போல என்னை இழுத்துக்கொள்ளும் கூட வந்திடுவேன் என்று பக்தன் பாடினது போல தகப்பனை இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் தாமே உம்முடைய அன்பிற்குள் இழுத்துக் கொள்வீராக. ஆமென். அப்பா, நீர் ஒவ்வொருவருக்காகவுமே நீர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசு சுவாமி. ஹல்லேலூயா.
அப்பா அதன்படி இயேசு சுவாமி அன்று சீஷர்கள் நீர் எடுத்துக்கொள்வதை பார்த்து கொண்டிருந்த போது எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டதோ ஹalleluya அதை விட பல மடங்கு சந்தோஷம் என் தேவனாய் கர்த்தர் வரும்போது, yes lord ஆண்டவரை உமக்கு எதிர்கொண்டு வரும்போது, அப்பா எங்களுக்கும் நீர் அதை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமது அன்பையும் ஆண்டவரை உம்முடைய கிருபையும் அனுபவிக்காதவர்கள் jesus இந்த நாளின் மூலம் ஆண்டவரை நீர் அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு jesus கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். amen நீர் ஆண்டவரை அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே உம்முடைய பலத்த கரம் இறங்கி வருவதாக, amen அவர்களை ஆசீர்வதிப்பீராக. amen வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவார்கள் என்று சொன்னீங்களேப்பா. hallelujah அதன்படி கர்த்தர் அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. jesus அப்பா வரக்கூடிய இந்த பயங்கரமான நாளுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் ஏற்படுத்தி jesus தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்வீராக. உமது நாமமே மகிமைப்படுவதாக. நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக. hallelujah இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. amen amen hallelujah hallelujah God bless you.